தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, நம்முடைய எம்எஸ்டி ஐகோர் 2.0 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு இண்டிகேட்டர் எல்லா மார்க்கெட்லேயும், அது ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, ஃபியூச்சர்ஸாக இருந்தாலும் சரி, ஆப்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, இந்தியன் மார்க்கெட்டில் உள்ள என்எஸ்சி இருந்தாலும் சரி, பிஎஸ்சி இருந்தாலும் சரி, எம்சிஎக்ஸ் இருந்தாலும் சரி, ஏன் ஃபாரின் மார்க்கெட்டாக இருந்தால் கூட, ஃபாரெக்ஸாக இருந்தால் கூட, நாஸ்டாக்காக இருந்தால் கூட, S&P 500 இருந்தால் கூட நம்ம இண்டிகேட்டரு பக்காவாக துல்லியமாக என்ட்ரி எக்ஸிட்லாம் கொடுக்குது. இந்த ஒரு இண்டிகேட்டரை நீங்கள் தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணி அதில் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு என்ட்ரி எக்ஸிட்டுக்கு ஒரு உங்களுக்காக ஒன்று உருவாக்கிக்கிட்டு நல்லா ட்ரேட் பண்ணினீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு பல விதத்தில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட மாற்று கருத்து இல்லை. இதில் நீங்கள் இன்ட்ராடேவும் யூஸ் பண்ணலாம், பொசிஷனும் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், டாடா டெக்னாலஜி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்மளுடைய எம்எஸ்டி ஐட்டன் 2.0 படி செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. என்றைக்கு செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு பாருங்கள், இன்னைக்கு காலையில் செல் ஆக்டிவேட் ஆகிட்டு நல்லா மார்க்கெட் மேலே 971 வரைக்கும் போய் நம்ம ஜோனை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டு கீழே வந்திருக்கு. 3 டார்கெட்டு 4 டார்கெட் வரைக்கும் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாக்கில் மட்டும் இல்லை, இப்படி எல்லா ஸ்டாக்லேயுமே சரி, ஃபீச்சர்ஸ்லேயும் சரி, ஆப்ஷன்லேயும் சரி நல்லபடியாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லா ஸ்டாக்லையும் ட்ரேட் பண்ணாதீங்க, ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டை எடுத்துக்கோங்க, அதில் நீங்கள் தொடர்ச்சியாக ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம எப்போதுமே ட்ரேட் பண்ணுறது என்ன? பேங்க் நிஃப்டி. இப்போ நான் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பேங்க் நிஃப்டியில் எம்எஸ்டி ஐகோர் 2.0 இன்றைக்கி டிஃபால்ட் செட்டிங்ஸுக்கு என்ன ப்ராஃபிட்டாக லாஸா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ இதை பார்த்தீங்கன்னா, இது வந்து நிஃப்டி பேங்க்கு 5 மினிட்ஸில் வச்சுருக்கேன். எவ்வளோ பக்காவாக நமக்கு செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு பாருங்கள். காலைல 10 மணிக்கு நமக்கு செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட்டு, ஃபோர்த்து டார்கெட்டு, ஃபிஃப்த்து டார்கெட் வரைக்கும் ஃபுல்லாக கொடுத்துருக்கு. அது எப்படி சார் ஃபிஃப்த்து டார்கெட்லாம் பார்க்குறது அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா டார்கெட் கொடுத்துருக்கோம். செல் டார்கெட் 4, இந்த இடத்துல டைனமிக் செல் டார்கெட் 5, டைனமிக் செல் டார்கெட் 6, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் டார்கெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டார்கெட் சைஸில் போய்ட்டு 1:2 ரேஷியோ அப்படின்னு மாற்றிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக நம்மளுடைய ஜோன்லேருந்து தான் மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. ரிவர்ஸ் ஆகி எது வரைக்கும் போயிருக்கு? நம்மளுடைய செல் என்ற வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் எவ்வளோ வந்திருக்கு? அதே லெவல் வரைக்கும் கொஞ்சம் மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போயிட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. இது வந்து ஐ ட்ரெண்டு. நம்ம யூஸ் பண்ணுறது என்ன? எப்போதும் ஐகோர் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த ஐகோரை நான் எனேபிள் பண்ணுறேன். இதை எனேபிள் பண்ணிட்டு செட்டிங்ஸுக்கு போகிறேன். மார்க்கெட்டு ஓப்பன் ஆன உடனே நம்ம ரீசெட்டில் வச்சிடணும். நீங்கள் 1 மினிட்டில் வச்சாலும் சரி, 5 மினிட்டில் வச்சாலும் சரி, உங்களோட விருப்பம். 1 மினிட்டில் கேண்டில் டச்சிங் ஏரியாவை காட்டுறதுக்காக நான் உங்களுக்கு 1 மினிட்டில் காட்டுறேன். சரிங்களா? இது உங்களுடைய லைவுக்காக நான் பார் ரீப்ளே பண்ணி காட்டுறேன். நீங்கள் நினைக்கலாம் நான் மார்க்கெட் முடிஞ்ச பிறகு நான் சொல்கிறேன் அப்படின்னு. டெலகிராம் குரூப்பில் போய் பாருங்கள். காலையில் 9 மணிலேருந்து நம்ம லைவாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம என்னென்ன வாங்குகிறோம், என்ன ப்ரைஸுக்கு வாங்குகிறோம், எவ்வளோ ப்ரைஸில் ப்ராஃபிட் புக் பண்ணுறோம், இப்படி சொல்லி ஒவ்வொன்றா லைவ் கமெண்ட்ரியாக லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். பார்க்காதவங்க போய் டெலகிராம் குரூப்பில் பாருங்கள். டெலகிராம் பேர் வந்து எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போது நமக்கு என்ன பை ஆக்டிவேட் ஆகுதா, செல் ஆக்டிவேட் ஆகுதான்னு சொல்லி பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து டாப் ஜோனுக்கும் போகலை, பாட்டம் ஜோனுக்கும் போகலை. டாப் ஜோனுக்கு போனால் நம்ம செல் பண்ணுவோம், பாட்டம் ஜோனுக்கு வந்து பை பண்ணுவோம். ஏதாவது ஒரு கேண்டில், 1 மினிட் கேண்டில் வந்து செல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய செல் ஜோனுக்கு கீழே க்ளோஸ் ஆகணும். அதே மாதிரி பை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பை ஜோனுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். இதுதான் ஒரு சின்ன ஒரு கண்டிஷன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம், லாஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக. பாருங்கள், 2 பக்கம் மார்க்கெட் ஒன்றும் போகலை, நம்ம ரெடியாக இருக்கோம். நீங்கள் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நியர்பை ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கங்க. சப்போஸ் மார்க்கெட் மேலே போச்சுன்னா நம்ம எடுக்க வேண்டிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இங்கே என்ன ப்ரைஸ் இருக்குன்னு பாருங்கள். இதுதான் ப்ரைஸு. இந்த ப்ரைஸை நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கலாம், இல்லை இந்த ப்ரைஸை நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸாக எடுக்கலாம். ஒன்று 50,600 எடுங்க, இல்லை 50,700 எடுங்க புட் ஆப்ஷன். அப்போ இந்த இடத்துல சப்போஸ் பை ஆக்டிவேட் ஆகுதுன்னா நீங்கள் 49,900 கால் ஆப்ஷன் வாங்குங்க, இல்லை 49,800 கால் ஆப்ஷன் வாங்குங்க.
சப்போஸ் நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருக்கீங்கன்னா இந்த 49,800 புட் ஆப்ஷனை செல் பண்ணுங்கள், இல்லை 49,900 புட் ஆப்ஷனை செல் பண்ணுங்கள். நீங்கள் மார்க்கெட் வந்து மேலே போகுதுன்னா, மார்க்கெட் கீழே போகுது, இங்கே ஜோனில் டச் ஆகுதுன்னா ஒன்று நீங்கள் புட் ஆப்ஷனை பை பண்ணணும், இல்லைன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணணும். ஸோ இதுதான் ரெண்டு டிஃப்ரென்ஸ் தான், இதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. சரி, இப்போ மார்க்கெட் எங்கே போயிருக்கு? எங்கேயுமே போகல, இடையில தான் இருக்குது. டைமிங் வந்து 10 மணிக்கிட்ட போயிட்டுருக்கு. இப்போ நமக்கு செல்லு டச் ஆகிடுச்சு, ஒரு கேண்டில் கீழேயும் க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணலாம், அடுத்த கேண்டிலேயே என்ட்ரி எடுத்துடலாம். 50,600 புட் ஆப்ஷன். ஓகேங்களா? இப்போ செல்லு ஆக்டிவேட் ஆனதுனால நம்ம செய்ய வேண்டியது, செட்டிங்ஸ்க்கு போகிறோம், ஸ்டாப் லாஸை டைனி 2க்கு குறைக்கிறோம், டார்கெட்டையும் டைனி 2க்கு குறைக்கிறோம். இல்லைனா நீங்கள் 1:2 ரேஷியோவில் கூட வச்சுக்கலாம். இப்போ செல் ஆக்டிவேட் ஆச்சுன்னா பையை கேன்சல் பண்ணிடுங்க, செல்லோட டார்கெட்டை எனேபிள் பண்ணிடுங்க, கூடவே செகண்ட் பை டார்கெட்டை எனேபிள் பண்ணிக்கிங்க. எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், செகண்ட் பைக்கு போகணும், ரிவர்ஸ் என்ட்ரிக்கு போகணும். சப்போஸ் நீங்கள் செல் எடுக்கிறீங்க, எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா செகண்ட் பை போங்க. நீங்கள் பை எடுக்கிறீங்க, எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா செகண்ட் செல்லுக்கு போங்க. நீங்கள் லாஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க, ப்ராஃபிட்டை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். லாஸ் வந்தால் மனசை தைரியப்படுத்திக்கிட்டு எப்படியாவது லாஸை விட்டு கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. லாஸை வந்து மேலே ஏற விட்டு ஆவரேஜ் பண்ணி உங்களுடைய கேபிட்டலை இழந்துடாதீங்க. நம்ம எஸ்எல் வைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே என்னென்னா, இதுக்கு மேலே நம்ம விட்டோம்னா மார்க்கெட்டு மேலே போயிடும். சப்போஸ் பை எடுத்துருக்கோம், எஸ்எல் வைக்கிறோம், இதுக்கு கீழே விட்டோம்னா மார்க்கெட்டு கீழே போயிடும் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் எஸ்எல்லில் மட்டும் நீங்கள் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிக்க வேணாம். நீங்கள் ஒன்று பண்ணிக்கலாம், க்ளோசிங் பேஸில் நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். டச் பண்ணிவிட்டு வெளியே வருதுன்னா நீங்கள் உடனே எக்ஸிட் ஆக வேணாம், க்ளோஸ் பண்ணி பாருங்கள், ஒரு கேண்டில் மேலே க்ளோஸ் ஆகுதான்னு பாருங்கள், அதுக்கப்புறம் அடுத்த என்ட்ரி எடுங்க, கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இப்போ என்ன இருக்குது பாருங்கள், கரெக்டாக நமக்கு இந்த இடத்துல செல் ட்ரிகர் ஆகிருக்கு. அடுத்த நிமிஷத்துலேயே நமக்கு டார்கெட்டும் ஃபஸ்ட்டு டார்கெட்டும் கிடச்சிருச்சு, 1:1 ரேஷியோவில் கிடச்சிருச்சு. நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் 2-3 லாட் எக்ஸ்ட்ரா எடுத்து ஃபஸ்ட்டு லாட்டை ஃபஸ்ட்டு டார்கெட்டில் புக் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸை காஸ்ட் ஆக்கிடுங்க. செகண்ட் லாட்டை செகண்ட் டார்கெட்டில் புக் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸை ஃபஸ்ட்டு டார்கெட்டில் வச்சுருங்க. தேர்ட் லாட்டை தேர்ட் டார்கெட்டில் புக் பண்ணிட்டு மார்க்கெட் விட்டு வெளியில் வாங்க. இல்லை ஒரே ஒரு லாட்டை மட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ ஸ்டாப் லாஸை ரிவைஸ் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகேவா? இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டார்கெட் முடிஞ்சு, செகண்ட் டார்கெட் முடிஞ்சிருச்சு. இப்போ தேர்ட் டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணணும். இன்னொரு ட்ரிப் நமக்கு அதே மாதிரியே நம்மளுடைய செல் ஜோனுக்கிட்டே போயிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. இந்த மாதிரி வரும்போது நம்ம இன்னொரு ட்ரிப் என்ட்ரி எடுக்கலாமா சார் அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கலாம், தப்பு கிடையாது. நம்ம சொல்கிறது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் செகண்ட் என்ட்ரியை எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு மன வலிமை இருக்குது, உங்களால் லாஸ் வந்தாலும் பேர் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் செகண்ட் என்ட்ரி எடுங்க. இல்லை எனக்கு ஒரு என்ட்ரியே போதும், ஒரு ப்ராஃபிட்டே போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு என்ட்ரியோடு முடிச்சுங்க. இது எல்லாமே உங்களுடைய சைக்காலஜி சம்மந்தப்பட்டது. பட் நம்மளுடைய இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய செல்லு என்ட்ரிக்கு போகும்போது செல்லு மேலே ஹிட் ஆகிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸு, அங்கேருந்து பை என்ட்ரி, அவ்வளோதான். இதை தான் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பண்ண வேண்டியது. நீங்கள் எத்தனை என்ட்ரி பண்ணாலும் அது உங்களோட இஷ்டம்தான். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட்டு, ஃபோர்த்து டார்கெட்டு, ஃபிஃப்த்து டார்கெட்டு, சிக்ஸ்த்து டார்கெட்டு, 7th டார்கெட் வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கப்புறமும் மார்க்கெட்டு கீழே தான் போயிட்டே இருக்குது. அப்போ இன்னும் எவ்வளோ சார் போகும் கீழே நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா நம்ம அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். செல் டார்கெட் 9 கொடுத்துருக்கோம், செல் டார்கெட் 10ம் கொடுத்துருக்கோம். ஓகே, அப்போ உங்களுக்கு 10 டார்கெட் வரைக்கும் நீங்கள் வச்சு பார்த்துக்கலாம். இப்போ 10 டார்கெட் கரெக்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகுது. இதனால தான் நம்ம சொல்கிறோம், ஒன்ஸ் பை ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா செல்லு கிடையாது, செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா பை கிடையாது, எஸ்எல் ஹிட் ஆனால் மட்டும்தான் ரிவர்சல் என்ட்ரின்னு சொல்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு ரீசெட் பண்ணி காட்டுறேன், எது வரைக்கும் மார்க்கெட்டு கீழே வந்திருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இப்போ நமக்கு செல்லு ட்ரிகர் ஆகி நேராக மார்க்கெட்டு பை ஜோன் வரைக்கும் வந்திருக்கு. கரெக்டாக, இதுதான் பை ஜோன். இப்போ இந்த பை ஜோனுக்கு மேலே ஏதாவது புல்லிஷ் என்கல்ஃபிங் இல்லைனா புல்லிஷ் R3C பேட்டர்ன் வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். வந்திருந்தால் நீங்கள் அங்கேருந்தும் பை எடுக்கலாம். இப்போ இங்கேருந்து செல்லுலேருந்து பை ஜோன் வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டியது, விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நூன் மார்க்கெட்டில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு எதாவது என்ட்ரி கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நூன் மார்க்கெட்டில் என்ன இருக்குது, இன்றைக்கி நமக்கு நூன் மார்க்கெட்லேயும் செல்லு தான் என்ட்ரி கிடச்சிருக்கு.
9,900 9,400 கரெக்டாக. அப்போ நூன் மார்க்கெட்டில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? இப்படி இல்லை, நான் என்ன பண்ணுறேன், இந்த பார் ரீப்ளே இருக்குல்ல க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நூன் மார்க்கெட்டில் நமக்கு பை லெவல் கிட்ட வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஓகேவா? சரி, இது வந்து பேங்க் நிஃப்டி. அப்போ நமக்கு செல்லு கிடச்சிருக்கு, எல்லா டார்கெட்டுமே கொடுத்துருச்சு. அடுத்தபடியாக பார்க்க வேண்டியது நிஃப்டி. நீங்கள் எல்லாருமே நிஃப்டி கேட்குறதுனால நான் நிஃப்டி சார்ட்டையும் காட்டுறேன். அதுக்கு நான் என்ன கொடுக்குறேன், செட்டிங்ஸ்க்கு போகிறேன், ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்துட்றேன். இப்போ இதில் பாருங்கள், நம்மளுக்கு பை ஆக்டிவேட் ஆகிருக்கா, செல் ஆக்டிவேட் ஆகிருக்கான்னு சொல்லி. இப்போ இதுலேயும் பாருங்கள், நான் அதே மாதிரி பார் ரீப்ளே பண்ணுறேன். இது நிஃப்டி நம்ம இன்றைக்கி அப்டேட் பண்ணலை. நம்ம நிஃப்டியை ட்ரேட் பண்ணுறதில்ல, ஒன்லி பேங்க் நிஃப்டி மட்டும்தான் பண்ணுறது. ரெண்டுலேயுமே ட்ரேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பை வரைக்கும் வந்துருச்சு, கிட்ட வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே க்ளோஸை வச்சுட்டு மேலே போகுது. மேலே போயும் நமக்கு செல் என்ட்ரியும் கரெக்டாக கிடைக்கல, கீழே வந்துருச்சு. இப்போ நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். எக்ஸாக்டாக என்ட்ரி வேணும் அப்படின்னா வெயிட் பண்ணணும். இல்லை ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி நான் பேரிஷ் R30 புல்லிஷ் R30 வச்சு நான் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு எது வரைக்கும் மார்க்கெட் போகுது, எது வரைக்கும் ரிட்டர்ன் ஆகுதுன்னு. இப்போ கரெக்டாக நம்மளுடைய ஜோன் கிட்ட வருது. இப்போ இந்த இடத்துல இந்த கேண்டில் பாருங்கள், நம்முடைய பை ஜோனுக்கு மேலே க்ளோஸ் ஆகாதுன்னு செக் பண்ணுங்கள். க்ளோஸ் ஆகலைன்னா பை என்ட்ரி எடுக்காதீங்க. அப்போ அடுத்த கேண்டில் பை ஜோனுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 24,400 கால் ஆப்ஷனை பை பண்ணலாம். இப்போ பை பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு பை ஆக்டிவேட் ஆனதுனால நேராக செட்டிங்ஸுக்கு போகிறோம். ஸ்டாப் லாஸ் இங்கேயும் குறைக்கிறோம், டைனி 2. ஏன்னா இதோட லாட் சைஸ் வந்து 25, மூவ்மெண்ட்டு அந்தளவுக்கு பெருசாக இருக்காது பேங்க் நிஃப்டி இருக்கிற மாதிரி. அதனால் டைனி 2 போதும். பட் நீங்கள் எஸ்எல் எக்ஸிட் கொடுக்கும்போது க்ளோசிங் பேஸில் பார்த்துக்குங்க. ஓகேவா? இப்போ நம்ம டைனி கொடுக்குறோன்னா ஒரு 60 பாயிண்ட் கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம அந்தளவுக்கு லாஸ் கொடுக்க வேணாம், லாஸை கம்மி பண்ணுவோம், ப்ராஃபிட்டை கொடுப்போம். பட் எக்ஸிட் பண்ணும்போது கொஞ்சம் சூதானமாக நிதானித்து க்ளோசிங் மேலே கொடுக்குதா இல்லைன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணால் போதும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ட்ரி கிடச்சிருக்கு, ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு. அடுத்தபடி செகண்ட் டார்கெட் வந்து 23,517, அதுவும் சூப்பராக கொடுத்துருச்சு. அப்போ மூணாவது டார்கெட் வந்து 23,570, அதுவும் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது. நமக்கு தேவை அட்லீஸ்ட் ஒரு டார்கெட்டாவது நமக்கு கிடச்சிருச்சுன்னா போதும், நல்ல ஒரு ப்ராஃபிட் ரேஞ்சில் ஓவராலாக இருக்கலாம். நான் லைவாக தான் இப்போ ப்ளே பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன். இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. நம்ம இண்டிகேட்டர் வந்து ரீபெயிண்டிங் இண்டிகேட்டர் கிடையாது. ஒன்ஸ் பையோ செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா அது லைஃப் டைமுக்கு அது மாறாது. பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துச்சு, செகண்ட் டார்கெட் கொடுத்து, தேர்ட் டார்கெட்டும் கொடுத்துருச்சு. ஒன் செகண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஜோன்லேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு திருப்பியும் 3 டார்கெட்ஸ் கொடுத்துருக்கு. திருப்பியும் அதே இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் இன்னொரு டார்கெட் கொடுக்குது. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணவங்க இந்த நம்மளுடைய ஒவ்வொரு லைனுமே நல்ல ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அவ்வளோதான். மறுபடியும் பாருங்களேன், கரெக்டாக ஒரு 3 மணிக்கு நம்மளுடைய பை ஜோன்லேருந்தே வந்து டச் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே போய் 3 டார்கெட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன் நான் படித்தேன். அதாவது இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாமே, டிஐயாக இருக்கட்டும், எஃப்ஐயாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே 3 மணிக்கு தான் என்ன பண்ணுவாங்க, என்ட்ரு ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது 3:07. அப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு மார்க்கெட்டை இறக்கி விட்டு அவங்க நிறையா பல்காக ஆர்டர் போட்டிருக்கலாம். அதனால தான் இந்த இடத்துல வந்து டச் பண்ணிவிட்டு சல்லுன்னு உடனே குயிக்காக அவனை மேலே போயிருக்கு. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ரீடெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும், அதாவது 14 நவம்பர் 2024 பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் செல் என்ட்ரி எல்லா டார்கெட்டும் கொடுத்துருச்சு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பை என்ட்ரி எல்லா டார்கெட்டுமே கொடுத்துருச்சு. அப்போ ரெண்டுமே நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடிங் தான். சரி, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் அவங்களுக்கு கமாடிட்டியில் காட்டிடுறேன். க்ரூட் ஆயில் இது ஒர்க் ஆகுமா சார், க்ரூட் ஆயில் என்ன பண்ணுறது, என்ன ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுன்னு சொல்லி புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கேட்குறீங்க. க்ரூட் ஆயிலுக்கு நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 3 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கிங்க. ஏன்னா அந்தளவுக்கு வால்யூம் இருக்காது, 1 மினிட்டில் பார்க்க முடியாது. இல்லை நீங்கள் 1 மினிட்டில் வால்யூம் இருக்குன்னா நீங்கள் 1 மினிட்ல நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நீங்கள் செட்டிங்ஸ்க்கு போகிறீங்க, இங்கே ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க. ஸ்டாப் லாஸ் மட்டும் ஸ்மால் ஸ்டாப் லாஸு, டார்கெட் வந்து ஸ்மால், அதாவது குறைந்தபட்சம் ஒரு 30 பாயிண்ட் டார்கெட்டு, 30 பாயிண்ட்டு எஸ்எல் வைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள் என்ன இருக்குன்னு சொல்லி. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு செல்லு தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு.
இன்றைக்கும் செல் ஆக்டிவேட்டாக இருக்குது, நேற்றையும் செல் ஆக்டிவேட்டாக இருக்குது. நேற்று ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட்டாக இருக்குது, அப்புறம் செல் ஆக்டிவேட்டாக இருக்குது, எல்லாமே டார்கெட் கொடுத்துருச்சு. சரியா? இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு இதையும் வேணால் உங்களுக்கு பார் ரிப்ளை பண்ணி காட்டுறேன் என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்கள். 14ஆம் தேதி முந்தின நாள் பார்த்தீங்கன்னா இப்படி நினச்சா கூட ஹைட் பண்ண முடியாது. நான் நினச்சா கூட அதில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. ஒன்ஸ் நமக்கு ஜோன் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அந்த ஜோன் அது எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும், ரீபெயிண்ட் ஆகவே ஆகாது. இப்போ நமக்கு இன்றைக்கி 14ஆம் தேதி பேங்க் நிஃப்டி நம்ம 5783 வரும்போது செல் பண்ணணும், 5719 வரும்போது பை பண்ணணும். மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்தால் இந்த லெவலில் பை பண்ணணும். எந்த லெவலில் இதோ எழுதியிருக்கு பாருங்கள், தெளிவாக எழுதியிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு பைன்னு எழுதியிருக்கா, இங்கே பை பண்ணணும். இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு செல்லுன்னு எழுதியிருக்கா, அங்கே செல் பண்ணணும். அதுக்கு மேலே உள்ள பாயிண்ட் வந்து அதோடைய எஸ்எல். ஃபஸ்ட்டு பையோட எஸ்எல் வந்து செகண்டு செல்லு. ஃபஸ்ட்டு பைக்கு எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா நம்ம செகண்ட் செல்லுக்கு போவோம். ஃபஸ்ட்டு செல்லோட எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா செகண்டு பைக்கு போவோம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக ஸ்டாப் பண்ண மறந்துட்டேன். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்து நமக்கு செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. இதில் க்ரூட் ஆயிலில் ஃபஸ்ட்டு செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. நம்ம என்ன பண்ணணும், செல் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா நேராக செட்டிங்ஸுக்கு போகணும். செட்டிங்ஸில் போய்ட்டு செல்லு ஆக்டிவேட் ஆனதுனால பையை தூக்கி விட்டுட்டு செல்லோட டார்கெட்டை எனேபிள் பண்ணிக்கிங்க. கூடவே செகண்ட் பை டார்கெட்டை எனேபிள் பண்ணிக்கிங்க. ஏன், எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா நம்ம ரிவர்சல் என்ட்ரி போகிறதுக்காக நம்ம செகண்ட் செல்லையும் எனேபிள் பண்ணிக்கிறோம். செகண்ட் பையோட டார்கெட்டை எனேபிள் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு செல் ஆக்டிவேட் ஆச்சு, இங்கே டார்கெட் கொடுத்துருச்சு 83லேருந்து 57. என்ன பாயிண்ட் கிடச்சிருக்கு பாருங்கள், 48. நம்ம சொன்னது 30 பாயிண்ட் டார்கெட் சொன்னோம், அதையும் தாண்டியே மார்க்கெட்டு போயிருக்கு. 40 பாயிண்ட்டுக்கு மேலேயே மார்க்கெட்டு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. மறுபடியும் பாருங்கள் நம்மளுக்கு செகண்ட் பை ஆக்டிவேட் ஆகுது. செகண்ட் பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு, நம்ம அங்கேருந்து இன்னொரு ட்ரிப்பு நம்ம போகிறா இருந்தால் போகலாம். 5809 நம்மளுடைய பை என்ட்ரி, டார்கெட் வந்து 5835. அதுவும் நம்மளுக்கு சூப்பராக கொடுத்துருச்சு. இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு செல் ஆக்டிவேட் ஆன உடனே எஸ்எல் ஹிட் ஆகுதா இல்லையா, செகண்ட் பை ஆக்டிவேட் ஆனால் மார்க்கெட் கொஞ்சம் கீழே தான் போகும், ஆனால் எஸ்எல் ஹிட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். அப்போ நமக்கு இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு செல் ஆக்டிவேட் ஆகி ஒரு டார்கெட் கொடுத்துருக்கு, திருப்பியும் செகண்ட் பை ஆக்டிவேட் ஆகி 2 டார்கெட் கிட்ட வரைக்கும் போயிருக்கு. இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்டு செல் ஆக்டிவேட் ஆகி மார்க்கெட்டு கீழே வந்துக்கிட்டு இருக்குது. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. அதே மாதிரி 5783 வந்து செல் என்ட்ரி, டார்கெட் வந்து 5757, ஸ்டாப் லாஸ் வந்து 5810 நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இதே நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணினீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் காலையில் கமாடிட்டியில் காலையில் வந்து என்ஐசியில் ட்ரேட் பண்ணிவிட்டு ஈவினிங்கில் உங்களுக்கு கமாடிட்டி ட்ரேட் பண்ண முடியும்னா தாராளமாக பண்ணுங்கள். இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டை ஒரு நாளைக்கு ட்ரேட் பண்ணுங்கள், ப்ராஃபிட்டோ லாஸோ புக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ட்ரேடிங்கை திருப்பி பார்க்க வேணாம். சரி, இப்போ நம்மளுடைய நாளைய மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்எஸ்சி டுமாரோ வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது எப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோ போட முடிஞ்சால் உங்களுக்கு போடுறேன். இது வரைக்கும் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. நீங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய ட்ரேடிங் வியூவில் இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அந்த பூஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த பூஸ்ட்டுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப் எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங்கில் ஜாயின் பண்ணிக்கங்க. இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே, அனைத்து சில்ட்ரன்ஸ்க்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்ம எக்ஸ்ட்ரா ஆஃபர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அதை நீங்கள் விருப்பப்படுறவங்க அவைல் பண்ணிக்கங்க. உங்களுடைய அனைத்து நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.